நாம் வணங்கிடுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், காவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு தடவை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி இந்த பலியை ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிற ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இற்றை வரைக்கும் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நன்மைத்தனங்களுக்காக சிறப்பாக நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்கள் மீது காட்டுகிற அன்புக்காக, இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறப்பாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்தும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் எங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளூடாக ஆண்டவர் தருகிற செய்தியை நாங்கள் அறிந்து அதற்கேற்ற விதமாக வாழுகிற ஞானத்தையும் பக்குவத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். இன்னும் இன்றைய நாளே தங்களுடைய பிறந்த தினங்களை நினைவு கூறுவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களை ஆண்டவர் தொடர்ந்தும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இந்த நாளிலே இறந்து போய் நினைவு கூறப்படுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நீதியின்படியல்ல, இரக்கத்தின்படி அவர்களுடைய குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தம்முடைய நித்திய வீட்டில் இருந்த சம்பாவனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். இன்னும் நீண்ட பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய பயணங்களிலே ஆண்டவர் வழித்துணையாக இருந்து அவர்களுடைய பயணங்கள் பாதுகாப்பான பயணங்களாக அமைய ஆண்டவர் அருள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அத்தோடு திரு அவை இன்றைய நாளிலே ஆயரும் மறை வல்லுநருமாகிய புனித பெனவேந்தூருடைய நினைவை கொண்டாடுகிறது. இவர் ஆயராக இருந்து மறை வல்லுநராக இருந்து தன்னை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு இறை அரசுக்கு சான்று பகருகிற சாட்சிய வாழ்வாக மாற்றி அமைத்து கொண்டவர். ஆகவே இவருடைய நினைவிலே நாங்கள் இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற போது சிறப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சான்று பகருகிற விசுவாச சாட்சிகளாக வாழுகிற மனதைரியத்தையும் வல்லமையையும் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இந்த பலியிலே எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். இந்த உன்னதமான கல்வாரி பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பெனவந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் எங்கும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனம் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11:1-11 எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கின்றார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமொன்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டுமென்று கேட்பது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகிறது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொட்டப்படும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. இவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும்போது பாராமுகமாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்தை கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைப்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் எரிபலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் கண் முன்னிலையில் உள்ளன. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்போது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நன்றி பலி செலுத்துவோர் என்மேல் மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் தன் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 34 தொடங்கி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்ளுவர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவாக்கினர் ஒருவர், அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட, நாங்கள் செபித்த இந்த திருப்பாடல் இப்படி சொல்லுகிறது. நாங்கள் பதிலுரையாக நாங்கள் தியானித்த திருப்பாடல் சொல்லுகிறது: தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நாங்கள் எங்களுடைய வழிகளை, எங்களுடைய வாழ்வை நாங்கள் செம்மைப்படுத்தினால், நாங்கள் எங்களுடைய வாழ்வை சீர்மைப்படுத்தினால் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவோம் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த நாளிலே இந்த திருப்பாடல் எங்களுக்கு முன்பாக வைக்கிறது. அந்த செம்மைப்படுத்தல் அல்லது அந்த சீர்படுத்தல் வாழ்வுக்கு எங்களை சிறப்பான முறையிலே அழைத்து நிற்கிறது. நாங்கள் இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிற போது, நற்செய்தி வாசகத்தினுடைய ஆரம்பத்திலே இப்படித்தான் தொடங்குகிறது: இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் வாசிக்கிற போது உடனடியாகவே எங்களுக்குள்ளே வருகிற எண்ணம், அப்போ ஆண்டவர் இயேசு வந்ததன் நோக்கம் இந்த உலகத்திலே பிரிவினையை ஏற்படுத்தவா, அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தவா, அல்லது ஆண்டவர் இயேசு வந்ததன் நோக்கம் பிரச்சனைகளை உருவாக்கவா என்கின்ற ஒரு சிந்தனை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கும். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகள், அவருடைய படிப்பினைகளை நாங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக இப்படியான முரண்பாடுகளும் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் இந்த சமூகத்திலும் எங்களுடைய குடும்பங்களில் நிச்சயமாக ஏற்படும். 10 பேர் இருக்கிறார்கள், நாங்கள் பார்க்கலாம். அதில் ஒருவர் மட்டும்தான் நீதியை கதைப்பார் என்று சொன்னால் மிச்சம் 9 பேரும் சேர்ந்து அந்த 10வது நபருடைய குரல் வழியை நசுக்கி விடுவார்கள். அப்படியான ஒரு உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொய்மை மேலோங்கி கொண்டிருக்கிறது, அநீதி தாண்டவம் ஆடுகிறது, எங்கு பார்த்தாலும் தீமைதான் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த தீமையை யாருமே கட்டுப்படுத்த முடியாத என்கின்ற ஆதங்கம் பலருடைய வாழ்விலே எழுந்த வண்ணம் இருக்கிறது. எங்களுடைய குடும்ப வாழ்விலே பலர் பெற்றோர்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய பிள்ளைகள் போதைக்கும் மதுவிற்கும் மாய கவர்ச்சிகளுக்குள்ளும் சிக்கப்பட்டு அழிந்து போகிறார்கள், ஒரு மாயைக்குள்ளே வாழுகிறார்கள். நாங்கள் அவர்களை திருத்த முடியாமல் இருக்கிறது. போதை பாவனை அதிகரித்து கொண்டே போகிறது.
பிழையான பிறழ்வு நடத்தைகள் எல்லா இடமும் மலிந்த வண்ணமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தற்கால சமூகம் என்பது பொய்மையால் சூழப்பட்ட ஒரு சமூகம், இருளாலே சூழப்பட்ட ஒரு சமூகம், அநீதியினாலே நிறைந்து போயிருக்கிற ஒரு சமூகம். இப்படியான பின்னணியில் தான் இந்த இறைவார்த்தையை நாங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் இயேசு சொல்லித்தந்த விழுமியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கடைப்பிடிக்கிற போது அங்கே பிரிவினை ஏற்படும். ஆண்டவர் இயேசு பொய்மையை பற்றி எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. ஆண்டவர் இயேசு உண்மையை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே மேல்வரை சட்டமாக கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற அழகானதொரு படிப்பினையை தருகிறார். நாங்கள் அநீதிக்கு அல்ல, நாங்கள் நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய இன்னமொரு மேல்வரை சட்டத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாங்கள் அன்பு செய்ய வேண்டும், நாங்கள் ஒளியாக இருக்க வேண்டும், நாங்கள் உண்மையை நாங்கள் பேச வேண்டும், நாங்கள் நேர்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பலவிதமான படிப்பினைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய படிப்பினைகளை நாங்கள் இந்த காலத்திலே வாழ்வாக்குவோம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் இயேசு கூறியது போல, இந்த நற்செய்தி வாசகத்திலே கூறியது போல பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிச்சயமாக எல்லா இடமும் நிறைந்த வண்ணம் தான் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே தீமைதான் பெரியோர் இடத்திலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் உண்மைக்கு சான்று பகருகிற போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு அடுத்த பகுதியிலே சொல்லுவார், தந்தை மகனுக்கு எதிராகவும், மகன் தந்தைக்கு எதிராகவும், தாய் மகளுக்கு எதிராகவும், மகள் தாய்க்கு எதிராகவும், மருமகள் மாமியாருக்கு எதிராகவும், மாமியார் மருமகளுக்கு எதிராகவும் பிரிந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு தோற்றத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே பார்க்கலாம். அப்படியான ஒரு சூழலுக்குள் தான் எங்களை சுற்றி இருக்கிறவையெல்லாம் எங்களை அழைத்து கொண்டு போகிறது. குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை, தீர்க்க முடியாத பல பிரச்சனை, உண்மைகளை நாங்கள் கதைக்கிற போது அந்த இடத்திலே நிச்சயமாக பிரச்சனைகள் வந்து போகும். இப்படியான சூழலுக்குள்ளே இருக்கிற போது தான் இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நாங்கள் தியானித்த இந்த பதிலுரை, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் என்கின்ற உண்மையை எங்களுக்குள்ளே உணர்த்துகிறது. இப்படியான குழப்பங்கள், இப்படியான தீமைகள், இப்படியான இருள் எங்களை சூழ்ந்திருக்கிற போது நாங்கள் எங்களுடைய வாழ்வை செம்மைப்படுத்தி கடவுள் தருகிற அந்த பாதையிலே நாங்கள் பயணிக்கிற போது கடவுள் தருகின்ற மீட்பை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆண்டவர் இயேசு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே எங்களுடைய வாழ்வு செம்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல வேளைகளிலே எங்களுக்குரிய எச்சரிக்கைகளை இந்த இறைவார்த்தைகளூடாக தந்து கொண்டிருப்பார். நீங்கள் மனம் மாறுங்கள், இந்த காலத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து அது உங்களுக்கு சொல்லித்தருகிற பாடங்களை நீங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சுவீகரித்து கொண்டு நல்லவர்களாக வாழுங்கள் என்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு இறைவார்த்தைகளூடாகவும் எங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளூடாகவும் எச்சரிக்கிறார். ஆகவே இந்த சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்துக்களை நாங்கள் இருத்தி கொண்டு நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை தாரும், எங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளூடாக நீ தருகிற செய்தியை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிற ஞானத்தை தாரும். ஆண்டவர் தருகிற அந்த செய்திக்கு ஏற்ற விதமாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழுகிற வல்லமையை தாரும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான முறையிலே ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நல்ல ஆயனே இறைவா, உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதுவர்களாக செயற்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திருகவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து தேவையான இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ
வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை நிறைந்த தகப்பனே இறைவா, மீண்டும் ஒரு பலியிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு இந்த இடத்தை நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனவந்தூரின் விழாவில் புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை மது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனித நினைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த தூய மறை நிகழ்வுகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் புனித பொனவேந்தூரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அவர் நம்பியதை நாங்கள் அறிக்கையிட முயற்சிக்கவும், அவர் கற்றுக் கொடுத்ததை பின்பற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. நல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞான
பாவ நிழலே அணுகாம். தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோர் அமல தளமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.